வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதிய நீதிபதிகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த 9 வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 6 வழக்கறிஞர்கள் என மொத்தம் 15 வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரியில் இருந்து முதல் முறையாக 9 நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதுவும் கிராமப்புறங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மத்திய நிதி அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைவரின் வளர்ச்சியினையும் குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீட்டு மாடிகளில் சோலார் பேனல் அமைத்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும், நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க குழு, அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்ட விரிவாக்க திட்டம் சிறப்பானது, நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பு பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பாரத பிரதமர் மோடி பட்ஜெட் தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகள் என முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியதை வரவேற்று அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். நடிகர் விஜய் கட்சியின் பெயருக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் தலைவராக நடிகர் விஜய் செயல்பட இருக்கிறார். இதற்காக நீண்ட அறிக்கையினை விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இதனை வரவேற்று புதுச்சேரியில் விஜய் ரசிகர்கள் 300க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் விஜய் மக்கள் இயக்கத்தின் கொடியுடன் ஆரவாரத்துடன் பைக் பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஸ்டுடியோ பூட்டை உடைத்து கேமரா, ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஃபெனோ அதே பகுதியில் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு ஸ்டுடியோவை பூட்டிவிட்டு சென்றவர் காலை வந்து திறந்து பார்த்தார். அப்பொழுது ஸ்டுடியோவின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது கேமரா, ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள ஸ்டுடியோ பொருட்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஃபெனோ அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூரில் அதிகாலை அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையன் பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பீதியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் ஸ்நாக்ஸ் கடை நடத்தி வருபவர் சேகர். இவர் அதிகாலை வழக்கம் போல் கடையை திறந்தபொழுது கடை ஷட்டரில் உள்ள பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபொழுது ரூபாய் 1,10,000 திருட்டு போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனிடையே அருகே உள்ள டாக்டர் சுரேஷ் என்பவர் நடத்தி வரும் கிளினிக் ஷட்டர் உடைக்கப்பட்டு ரூபாய் 20,000 பணம் திருட்டு போயிருந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கோட்டைமேடு பகுதியில் பேக்கரி நடத்தி வரும் பாலமுருகன் என்பவரது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு அவர் கல்லா லாக்கரில் வைத்திருந்த ரூபாய் 1,80,000 பணம் திருட்டு போயிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் காவல்துறையினர் 2 கடைகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதிகாலையில் சேகர் டீ கடை ஷட்டரை உடைத்து முகத்தில் முகமூடி போட்டபடி உள்ளே நுழையும் டிப்டாப் ஆசாமி முதலில் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை அடித்து உடைப்பதும் பின்னர் அங்கிருந்த பணத்தை திருடி செல்வதுமாக காட்சிகள் பதிவாகி இருந்தது. அதேபோல் மற்ற 2 கடைகளிலும் திருடியது சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது.
வில்லியனூரில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி வைரம் கொடுத்து முதியவரை ஏமாற்றி 4 சவர நகையினை அபகரித்து சென்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அம்பலத்தடையான் மடத்து வீதியைச் சேர்ந்த முதியவர் கஸ்தூரி. இவர் கடந்த 20ஆம் தேதி தியாக முதலியார் வீதி வழியாக நடந்து சென்றபொழுது அவ்வழியாக வந்த மர்ம நபர்கள் அவரிடம் பேசி, நாங்கள் இலங்கையில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு வைர கற்களை கொண்டு செல்கிறோம், உங்களுக்கு வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பி வைர கற்களை வாங்கிக் கொண்ட அவர் தான் அணிந்திருந்த 3 சவரன் செயின், 1 சவரன் மோதிரம் ஆகியவற்றை மர்ம நபர்களிடம் கொடுத்தார். பின்னர் மீதி பணம் எடுத்து வர கஸ்தூரி வீட்டிற்கு சென்றார். வீட்டில் இருந்தவர்களிடம் அவர் வைர கற்களை காண்பித்த போது அது போலி வைரம் என தெரிய வந்தது. இதுகுறித்து கஸ்தூரி கொடுத்த புகாரின் பேரில் பெரியகடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தனர். மோசடியில் ஈடுபட்டது வேலூர் ராஜ்குமார், சதீஷ், நல முகமது, ஜெயவேலு, ஜமால் நாசர் என்பதும் இவர்கள் மீது வேலூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. அதன் பேரில் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 1,80,000 மதிப்புள்ள நகைகளை மீட்டனர். பின்னர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பிரபல தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு சொந்தமான 8க்கும் மேற்பட்ட இடங்களில் 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். புதுச்சேரியில் பிரபல தொழிலதிபர் திலீப் கபூருக்கு சொந்தமான தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒதியம்பட்டில் உள்ளது. இதை தலைமை இடமாக கொண்டு புதுச்சேரி நகர பகுதியில் மற்றும் அனைத்து விமான நிலையங்களிலும் ஹேண்ட்பேக், காலணி, ஷூ, பெல்ட், பர்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஒதியம்பட்டு மற்றும் அரியாங்குப்பத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் புதுச்சேரி நகரின் மிஷன் வீதியில் 4 கடைகள், கடற்கரையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை 8 மணிக்கு வந்த 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருமான வரித்துறைக்கு உரிய வருமானத்தை காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்த தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு திட்டம் திறக்கப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் புதுமையான உணவு விடுதி தொடக்க விழா மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துக்கள் வழங்கியும் வரவேற்றார். இதில் உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு விடுதி மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் இவற்றை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்தில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு தோட்டங்களையும் பூங்காக்களையும் பார்வையிட்டனர். கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த உணவு விடுதி மாணவர்களுக்காக மாணவர்களே நடத்தப்படும் புதுமையான ஒரு முன்மாதிரியான உணவு விடுதியாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மணவெளி சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு இடங்களில் 41 லட்சம் மதிப்பில் சாலை வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள சாமியா நகர் பகுதியில் ரூபாய் 10,50,000 மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் வடக்கு வீதியில் ரூபாய் 10,50,000 மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் கோடைவெளி கிராமத்தில் உள்ள அணு கார்டன் பகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் உசுடு தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையினை வழங்கினார். முன்னதாக உசுடு பாஜக தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன், தொகுதி துணைத் தலைவர் ஐயனார் ஆகியோர் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்புரை அளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்புரையாற்றுகையில் மகளிர் பெருமைகள் குறித்து பேசினார். இதைத் தொடர்ந்து கணவனை இழந்த விதவைகளுக்கு பென்ஷன் பெறுவதற்கான ஆணைகளையும் மற்றும் பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளையும் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் தொகுதி குழு சார்பாக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியினை கண்டித்து அரசியல் விளக்க பிரச்சார கூட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. மக்களுக்கான திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் மத வெறுப்பு அரசியல் மூலம் ஆட்சியில் நீட்டிக்க திட்டமிட்டுள்ளதை மக்கள் மத்தியில் விலக்கி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ், விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பேசினர். இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் அந்துவான், பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரத படை வீரர்கள் நல அறக்கட்டளையின் 75வது குடியரசு தின கொடியேற்று விழா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் சந்தைமேட்டில் காலை 9 மணி அளவில் 6ஆம் ஆண்டாக சிறப்பாக நடைபெற்றது. நிறுவனரும் மற்றும் தலைவருமான சுபதார் மேஜர் ஜெயசீலன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். செயலாளர் அவில்தார் ஆறுமுகம் மற்றும் துணை செயலாளர் அவில்தார் ரவி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். ஓய்வு பெற்ற மூத்த ராணுவ அதிகாரி சுபேதார் சின்னராஜ் மற்றும் சிஎஸ்டி கேண்டீன் மேனேஜர் கேப்டன் தஞ்சையப்பன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கொடியேற்றி வைத்தனர். ஆலோசகரும் கார்கில் போர் வீரருமான பாஸ்கரன் மற்றும் ஆலோசகரும் ஆசிரியருமான சிவன் ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். துணைத் தலைவர் அவில்தார் கணேசன் மற்றும் பொருளாளர் அவில்தார் முருகன் ஆகியோர் நன்றி உரையாற்றினர். முன்னதாக கல்வி பரதநாட்டிய குழுவினரின் பரதநாட்டியமும் மற்றும் சிறுவர் சிறுமியர் பேச்சு போட்டியும் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அனைவருக்கும் தேநீர் மற்றும் இனிப்புகள் இறுதியாக வழங்கப்பட்டது. காரைக்கால் கடற்கரை பகுதியில் வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் காளிக்குப்பம் கடற்கரையில் இரத்த காயங்களுடன் 33 வயது மதிக்கத்தக்க வாலிபரின் ஒருவர் சடலம் இருப்பதாக கோட்டுச்சேரி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்து கிடப்பது திருநள்ளாறு அடுத்த செருமா விலங்கை பகுதியைச் சேர்ந்த கேபிள் தொழில் செய்யும் புளோமின் ராஜ் என்பது தெரியவந்தது. தகவல் அறிந்த உறவினர்கள் புளோமின் ராஜ் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மர்மமான முறையில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற யோகா மகோற்சவ விழாவில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று யோகாவின் சிறப்பை அறிந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஹார்ட் ஃபுட்லெஸ் நிறுவனம் மற்றும் இந்திய கலாச்சார அமைச்சகம் இணைந்து வழங்கும் யோகா மகோற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பொய்யாமொழி, மருத்துவர் சீதா, வழக்கறிஞர் திரு முருகன் மற்றும் புதுவை பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் அருள் முருகன் குத்து விளக்கேற்றி வைத்து யோகா மகோற்சவத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பின்னர் இளைஞர்களுக்கு தியானம் ஏன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் யோகா மகோற்சவம் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. ஹார்ட் ஃபுட்லென்ஸ் யோகா மகோற்சவத்தில் சிறுவர்களுக்கு ஓவிய போட்டி மற்றும் ஓய்வு நிலை பயிற்சி, புத்துணர்வு பயிற்சி, ஆன்மீகத்தின் அவசியம், உள்முக ஆற்றலுடன் இணைதல், தியானம் செய்வதின் நன்மைகளை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் யோகா மகோற்சவத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியதை வரவேற்று காரைக்காலில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று விஜய் கட்சியின் பெயரை அறிவிப்பார் என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு வந்த புசி ஆனந்த் தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக நடிகர் விஜய் எக்ஸ் தளத்தில் அறிவித்திருந்தார். இதை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் வலாந்தன் தலைமையில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் முழக்கம் எழுப்பியும் கட்சியினை வரவேற்றனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர்கள் லோக்சபா ராஜ்யசபாவில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. அம்மாநில முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் இருந்தார். இவர் மீது நில சுரங்க முறைகேடு புகார் எழுந்தது. இது பற்றிய விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது அவரை சட்டவிரோதமாக பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அமலாக்கத்துறை விசாரணையினை தொடங்கியது. இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் ராஞ்சியில் 7 மணி நேரம் ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. விசாரணையின் முடிவில் அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனையடுத்து ஹேமந்த் சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரான தமிழகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார். அதன் பிறகு புதிய முதலமைச்சராக சாம்பை சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் இன்று பதவியேற்க உள்ளார். இந்நிலையில்தான் ஹேமந்த் சோரன் கைதுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அந்நாட்டில் உள்ள பல்வேறு தொழில்துறை குழுமங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் ஜனவரி 29ஆம் தேதி அன்று தொழில் முதலீட்டு மாநாட்டில் கலந்துரையாடினார். அதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார்கள். ஆக்சியானா நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர்கள் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார்கள். இச்சந்திப்பின் போது காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் சுத்திகரிப்பு நீர் மறுசுழற்சியிலும் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது குறித்தும் இத்துறையில் பல பெரும் முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவது குறித்தும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகளுக்கான தனி கொள்கை ஒன்றையினையும் வகுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், எனவே இத்துறைகளில் சர்வதேச அளவில் முன்னணி வகிக்கும் நிறுவனமாகிய ஆக்சியோ நிறுவனத்தின் முதலீட்டிற்கு உகந்த இடமாக தமிழ்நாடு இருக்கும் என்று முதலமைச்சர் எடுத்துரைத்தார். இங்கிலாந்து அணி இந்திய அணியினை வீழ்த்த புதிய அதிரடி திட்டங்களை இறக்கி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக 102 வருட இங்கிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் சுழற்பந்து வீச்சாளர் ஒருவரை டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துவக்கம் அளித்து பந்து வீச வைத்தனர். இந்தியா இங்கிலாந்து அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகின்றனர். இந்த தொடரின் 2வது போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் இந்தியா டாஸ் வென்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.